நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. துதிக்கின்றோம் ஐயா, சர்வ வல்லவரே. நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பின் தெய்வமே துதிக்கின்றோம். கடந்த ஆண்டுகளை சுகபத்திரமாக காத்தீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபைகளை ஆளுகை செய்ததற்காக நன்றி. இந்த புதிய நாளை காணும்படி தந்த மேலான கிருபைக்காக தயவுக்காக நன்றி. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஒருபோதும் தடைபட ராஜா. இதை இந்த அருமையான செய்தியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஐக்கியத்தை தாங்க, சமானத்தை தாங்க, கிருபை தாங்க. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சரீர பலின உற்சாகத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் தாங்க. கடந்துள்ள கஷ்டம், வேதனை, பாடு, நிந்தனை, போராட்டம் எல்லாம் கடந்து வரக்கூடியவங்களுக்கு கத்தாவே ஸ்தோத்திரமையா. அந்த ஆண்டே கத்தாவே நன்மையினால் முடிசூட்டி காத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக செபிக்கின்றோம். எங்களால் ஒன்றுமல்ல கத்தாவே ஸ்தோத்திரமையா. கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தருடைய நீதியின் கரம், நித்திய கரம், பரிசுத்த கரம் ஆளுகை செய்ய முடியாது செபிக்கின்றோம். மட்டும் வழிநடத்தின தேவன் இன்னும் நடத்த ராஜா வாய்க்க செய்ய பலப்படுத்த உயர்த்த உம்மால் கூடும் என்ற விசுவாசத்தை நீங்கள் தந்ததற்காக நன்றி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே வழி நடத்துவாராக. இந்த நாளில் அநேக விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். எச்சரிக்கையாயிருங்கள், தீமை விட்டு விலகுங்கள், கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அருமையான உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12-13 பார்க்கும். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ அடிமையா இருந்த பாவி வீடு என்றால் எகிப்து தேசம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா அருவருப்பும் பாவமும் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து ராஜாவாகிய பார்வோன் மிகவும் அடிமைத்தனம் பண்ணி கொடுமைப்படுத்தி நடத்தி வந்தார். இது கர்த்தரின் சமூகத்தில் எட்டினது என்பதை பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த செய்தியை பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் யாத்தியாவது மாட்டி சிக்கல் பண்ணி அடிமைத்தனமான ஒரு சூழ்நிலை எதுவும் இருக்குமானால் நிச்சயமாக தேவன் அதை மாற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர்களுடைய கூக்குரலை, வேண்டுதலை, விண்ணப்பத்தை கேட்டு வழிநடத்த வேண்டும் சொன்ன தேவன் வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். மனுஷனை நீங்கள் பார்க்காதீங்க. மனுஷன் இருதயத்தை பார்த்து, மனுஷன் முகத்தை பார்த்து என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய கதவை தட்டுங்க. கர்த்தருடைய இதய கதவு, இந்த வசனமாக இந்த மன்னாவை நீங்கள் தட்டுங்க. தட்டி 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 ஜோமனுங்க. ஆண்டவரே இது தேவை. கர்த்தாவே நான் எதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஞானத்தோடு கிருபையோடு தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை, ஒரு வரத்தை, ஒரு எளிமையான கிருபையை, ஒரு திட்டமான தீர்மானத்தை அவனுடைய வாழ்க்கையில் தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். செய்திக்கு கடந்து சென்று முன்பாக, தியானிக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தின் வெளிப்பாடை சொல்ல நான் விரும்புகின்றேன். தேவன் தாம் வழி நடத்துவாராக. ஆண்டோடைய பெரிய கிருபையினால் இது நடந்த சம்பவம் 27/6/2015 நடந்தது. நான் உங்களோடு இப்பொழுது பேசிக்கொண்டு இருப்பது 2026 வந்துவிட்டது. உங்களோடு நான் இப்பொழுது பேசுவது 2026. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பம் 27ஆம் தேதி 6ஆம் மாதம் 2015ஆம் தேதி. ஆண்டூர் சமூகத்தில் ஒரு அருமையான ஒரு கடை உரிமையாளர், ராஜபாளையம் அம்பளி பஜாரில் காய்கறி கடை உரிமையாளர் தங்கராஜ், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட குடும்பம். அது குடும்பம் முழுமையாக கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய குடும்பம், கர்த்தருக்கு பயந்த குடும்பம். அதன் மூலமாக தேவன் நல்ல ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். அம்பளி பஜாரில் தங்கராஜ் காய்கறி கடை என்றால் எல்லாருக்குமே தெரியும். அப்போது என்னை அழைத்து அவர்கள் ஒரு சின்ன காரியத்துக்காக செபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். நான் சொல்வது எல்லாம் கர்த்தருக்குள்ளாக உண்மையில்லாதபடி இந்த வசனத்தை எடுக்கவில்லை. இந்த புல்பெட்டிலிருந்து நாம் சொல்லவும் முடியாது. தேவன் செய்த நன்மையை அவர்கள் எனக்கு சாட்சி சொன்னார்கள். அந்த சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது அநேகருக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேவ திட்டம் தீர்மானம் நிறைவேறும்படியாக ஜெபிப்போம். அப்பொழுது என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரசிக்கப்பட்டோம் ஐயா. என்னுடைய மகன் ரசிக்கப்பட்டுச்சு, என்னுடைய மகன் 2 பேர் ரசிக்கப்பட்டாங்க, என்னுடைய மனைவி ரசிக்கப்பட்டு, நான் ரசிக்கப்பட்டேன். இத்தனை நாள் நாங்கள் சபை போவோம். சரியா, எங்கள் சொந்தத்துக்குள்ளேயே ஒரு பெண் என் பையனுக்கு கொடுக்கேன்னு சொல்கிறாங்க ஐயா, ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, அது என்ன செய்யலாம்னு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே,
வசனத்தின் அடிப்படையில் ஒருவரையுமே அற்பமாக எண்ணாதிருப்பீர்களாக. நெறிந்த நாணலை முறிக்காத தேவன், மங்கி எரியக்கூடிய தீபத்தை அணைக்காத தேவன் என்றும் அவர்கள் குடும்பம் சாட்சியாக காணப்படுகிறது. நான் தேவ சமூகத்தை ஜெபம் பண்ணேன், டாடி உம்முடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன, திட்டம் என்ன வெளிப்படுத்துங்க டாடின்னு சொல்லும் பொழுது, ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரி அந்த குடும்பத்தில் வந்து அங்கே அவங்க சொந்தம் அந்த இடத்துல பெண் எடுக்கலாம்னு நினைக்காங்க மகனுக்கு, அது தவறில்லை. அப்போ நான் சொன்னேன், ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கின்றபடினால், ரட்சிப்பின் அனுபவமான நீங்கள் போகக்கூடிய தொழுவத்திற்கு, நீங்கள் போகக்கூடிய அந்த சபைக்கு ஒரு ஊழியரோடு நல்ல ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு இந்த சகோதரியும் சபைக்கு வரும்பொழுது அவர் ரட்சிப்பின் அனுபவம் கிடைத்தால் அதன் பின்பாக திருமணம் இருந்தால் நல்லா இருக்குமே என்று அந்த வார்த்தையை மட்டும் அவரிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். இது கர்த்தர் சாட்சி, வேத வசனம் சாட்சி. இல்லாத வார்த்தையை பேசுவதற்காக இந்த நடத்துக்கு வரல. தேவ சமூகத்தில் அவர்கள் அந்த வார்த்தை அவர்களுக்கு பிடித்திருந்தது. உடனடியாக அந்த பெண் வீட்டில் அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி ரட்சிப்பின் அனுபவம் வேணாம், அப்போ தான் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும், நல்லா இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆண்டவர் பற்றி அவங்கள அறியணும்னு சொன்னது. அவங்க சொன்ன பிரகாரமே சபைக்கு அனுப்பிச்சி வச்சாங்க அந்த சகோதரியை. அந்த ஐயாவுக்கு, தங்கராஜுடைய மகனுக்கு பெண் பார்க்கக்கூடிய அந்த குடும்பத்தார் தன்னுடைய மகளை ஒரு சபைக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த சபைக்கு தொடர்ச்சியாக போனாங்க, மனம் திரும்பினாங்க. சத்தியம் என்றால் என்ன, சத்திய வசனம் என்றால் என்ன, சத்திய வசனம் என்ன சொல்லப்படுகிறது, பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், எல்லா ஞானத்தையும் கிருபையும் அந்த ஊழியக்காரங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய நாட்கள் வருகிறது. ஞானஸ்நானம் எடுத்த பின்பாக ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அதன் பின்பாக முறைப்படி அந்த ஆலயத்தில் வைத்து அந்த அருமையான தங்கராஜ் அவர்களுடைய காய்கறி கடை, ராஜபாளையம் அம்பளிப்பச்சாரில் காய்கறி கடை வச்சுருக்க தங்கராஜ் ஐயா அவங்களுடைய மகனுக்கு அந்த பெண்ணை திருமணம் பந்தத்துக்கு அது உறுதி பண்ணி அது அருமையான சபையில் வச்சு திருமணம் நடந்தது. எனக்கு அருமையான தேவச்சனமே. அந்த குடும்பம் பிள்ளைக்குட்டியோடு இப்போ நல்ல அருமையாக காணப்படுகிறது. பயன்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த நாட்களில் ஒரு தேசத்திற்காக, ஒரு குடும்பத்திற்காக, ஒரு கோத்திரத்திற்காக வரவில்லை. தேசத்தை முற்றிலும் ஆராயப்படுத்தி கொண்டார். நன்மை செய்கின்றவராகவே சுற்றி திரிந்தார். இந்த வேதம் நமக்கு கையில் கிடைச்சிருக்கிறது. இந்த வேதம் கிடைக்காத காலங்கள் வரும். பிரசங்கம் பண்ண முடியாத காலம் வரும். பிரசங்கத்தை கேட்க முடியாத பஞ்சகாலம் வரும். அதற்கு முன்பாக நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த கிருபையின் காலத்தில் எப்படியாக கர்த்தருக்குள்ளாக நாம் வழி நடக்க வேண்டுமோ, எப்படியாக செமையான பாதை நாம் செல்ல வேண்டுமோ, ஊக்கமாக, உறுதியாக, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக, கண்மலையில் மேல் கட்டப்பட்ட வீடாக நாம் மாற வேண்டும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இப்பொழுது நான் அடிக்கடி பார்ப்பேன், அடிக்கடி ஜெபம் கூப்பிடுவாங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே. வருஷம் பூரா காலன்று அவங்க வீட்டில் அவங்க கடையில் கொண்டு கொடுப்பது உண்டு. தேவ சமாதான சபையின் காலன்று. எனக்கு அருமையான தேவச்சனமே. கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு, அன்பு ஆளுகை செய்ய முடியாது. தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். அவருடைய கிருபை என்றும் பொழுது, அவருடைய தயவு என்றும் பொழுது. நாட்கள் கடந்தது. குடும்பமாக பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக அவங்க வியாபாரத்தை, நல்ல சொந்த வியாபாரத்தை நல்லா கவனிக்காங்க. அவங்க வீட்டு பாடுகளை பார்க்காங்க. அருமையாக காணப்போ கர்த்தருக்குள்ளாக செழிப்பா, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளின் செய்தியின் தலைப்புக்குள்ளாக செல்வோம். செய்தியின் தலைப்பு எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தரின் தாசனாகிய மோசே தெரிந்து கொண்டு அவர் மூலமாக பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். உண்மைதான். அன்று தேவன் மோசே மூலமாக செய்த பல அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தரின் வார்த்தைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை என்பதை பார்க்கின்றோம். எச்சரிக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். உபாமா 5:6 பார்ப்போம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தருடைய வசனம். எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். உபாகமம் அருமையான வார்த்தையை பார்க்கும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13 வசனம் பிரகாரம் கர்த்தருக்கு பயம் இல்லாமல் அவருக்கு ஆராதனை செய்யாமல். கர்த்தருக்கு பயம் இல்லைன்னா ஆராதனை செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வராது. பழைய பாவத்தை நினைத்தார்கள். மனிதர்கள் வேண்டாம் என்று விலக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட பாவத்தை மீண்டும் அவர்கள் அந்த பாவத்தை தேடினார்கள். திருப்பி பார்த்தால், நினைத்தால் அதன் கிரியைகள் மிக மிக கர்த்தருக்கு பிரியமில்லாததாக காணப்பட்டுச்சு. உபாகமம் 6:14 பார்க்கும். கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய வார்த்தையின் மாறினபடினாலே
உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக என்பதே கர்த்தருடைய எரிச்சலோடு அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். உபா 6:15 பார்க்கும். பாவம் செய்யவர்களுக்கு எரிச்சலுள்ள தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பு விக்கிரக கட்டுகள், கர்த்தரை ஆராதித்த அதிசயங்கள் அற்புதங்களே தேவன் அந்த இடத்துல செய்தார். 10 வாதை உண்டு பண்ணினார். அந்த பார்வனுக்கு முன்பாக 10 வாதை, எல்லா ஜனங்களும் பார்க்காங்க, ருசிக்காங்க, வர்றாங்க. அந்த வனாந்திர பாதையில் அவங்க என்னென்ன கேட்காங்களோ ஆண்டவர் தாரார். ஆனாலும் பாவத்தை விடாதபடி, அந்த பாவத்தை திரும்பினபடினால் தீமை விட்டு விலகுங்கள், தீமை விட்டு விடுங்கள், விலகுங்கள் என்பதை பார்க்கணும். யோபு 28:1 பார்க்கும். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களின் உருவாக்கப்படும் என்பதை திட்டமாக பார்க்கின்றோம். யோபு 28:22 பார்க்கும். ஆண்டவருடைய பயப்படுவனுக்கோ பொல்லாப்பை விட்டு விலகுவதே நல்லது புத்தி என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் பயப்படுவதை பயம் நமக்கு இருக்குமானால் தேவ ஞானம் நமக்கு வரும். பொல்லாப்பை விட்டு விலகும் பொழுது நல்ல அருமையான புத்தியின் மூலமாக தேவன் நம்மளை நிரப்புகின்ற தேவனாக இருக்கின்றார். மனிதன் தீமை விட்டு விலகினால் யோபு 29:4 பார்க்கும். தேவனுடைய ரகசியத்தை செயல் அந்த மனிதனிடத்தில் இருதயத்தில் தங்கும், கூடாரத்தின் மேல் இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். சங்கீதம் 59:3 பார்க்கும். தாவீதுக்கென்று அருமையான தாவீதை தேவன் முன்கூட்டி தெரிந்து கொண்டார். அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தாவீது அவன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லும் பொழுது சவுல் ஆட்களை அனுப்பி, கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதல் இல்லை, பாவம் இல்லை, உனக்கு விரோதமாய் கூட்டங்கள் கூடினாலும் அது வாய்க்காதுங்கிற ஆண்டவர் தாவீது சொல்றார். தைரியமாறு. சில இடங்களில் பிள்ளைகள் எதிரியை போல பிறந்துருவாங்க, ஒரு விரோதி போல பிறந்துருவாங்க, வில்லனா பிறந்துருவாங்க. உங்களால் மாற்ற முடியாது, மாற்றுவார். அவர்களையும் நம்மளையும் சிருஷ்டித்த தேவனால் மாற்ற முடியும். உங்களால் மாற்ற முடியாது, கர்த்தரால் மாற்ற முடியாது நினைச்சு சோர்ந்து போயிருந்தீங்க. சோர்ந்து போகாதீங்க, எதிர்நீச்சல் போடுங்க, எதிர்நீச்சல் போடுங்க. உண்டாக்கிறவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க கர்த்தருக்குள்ளாக எச்சரிக்கையா இருங்க. வசன வாசிப்பதிலும் பரிசுத்த ஜீவியும் எச்சரிக்கையா இருங்க. அவங்களை தேவன் எச்சரிக்கைப்படுத்துவார், நிச்சயமாக எச்சரிக்கைப்படுத்துவார். நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது. முடி உண்டு, சந்தேகமே கிடையாது, முடி உண்டு. யோபு 29:6 பார்க்கும். சர்வ வல்லவர் யோபுவுடன் இருந்தார். என் பாதாளங்களை நான், அது அருமையான வசனத்தை பார்க்கும். யோபு 29:6-12 பார்க்கும். என்னுடைய பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். யோபு, என்னுடைய பாதங்களை, காலை நெய்யினால் கழுவினேன். எப்படி செல்ல செழிப்பாக காணப்பட்டிருக்க வேண்டும். அந்த யோபுக்கு அந்த பாடு ஆண்டவர் அனுமதிக்கின்றார். எந்த பிள்ளைகள் பிடிக்கிறதோ அந்த பிள்ளைகளை அவர்கள் சிருஷ்டிப்பார்கள் பெற்றோர்கள். அதே போல எந்த இருதயம் கர்த்தருக்கு, எந்த ஆத்மா பிடிச்சிருக்கோ அவர் சிருஷ்டித்து கொண்டு வருவார். உம்முடைய சிச்சையினால், உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். பிள்ளைகளே, கர்த்தருடைய சிச்சை வரும்பொழுது பெற்றோரை எதிர்க்காதீர்கள். பெற்றோரை எதிர்க்கிறனால, முறுமுறுக்கிறனால எதையுமே உங்களால் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. பெற்றோரை எந்த நேரத்திலும் பெற்றோராகவே நினைங்க. பெற்றோரை கழிச்சு கட்டினீங்கன்னா, பெற்றோரை அசால்ட்டாக நீங்கள் நினைச்சீங்கன்னா, உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களை அசால்ட்டாக நினைப்பார். பெற்றோரை கணப்படுத்த முந்திக்கோங்க. கணப்படுத்த முடியலையா, இடைஞ்சல் கொடுக்காதீங்க. நீங்கள் இடைஞ்சல் கொடுத்தா கர்த்தருடைய சமுத்திரம் எட்டப்படும். இஸ்ரவேல் ஜனங்க பார்வோன்ட்ட வேதனைப்படுறது தேவ சமுத்திரம் எட்டப்பட்டுச்சு. ஒரு ஜனம், 2 ஜனம் அல்ல, அநேக ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் தேவ சமுத்திரம் எட்டப்படும் பொழுது நீ ஒருவன் செய்யக்கூடிய அருமையான பிள்ளைகள், பெற்றோருக்கு தீமையை விளைவிக்காதீங்க. அது உங்களுக்கே வந்து சேரும். வெள்ளட்டும் நினைப்பீங்க, ஏதாவது ஒன்று நீங்கள் தான் விழுந்து வருவீங்க. தவறு, வேண்டாம். பெற்றோருக்கு நன்மை செய்யுங்க. முடியலையா, தீமை செய்ய நினைக்காதீங்க. தீமையான வார்த்தை மூலமாக பேசாத. அவங்களுடைய வயிற்றெரிச்சப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை பழிச்சிடும். காரணம் இல்லாத விடக்கூடிய சாபம் பலிக்காது. காரணத்தோடு விட்ட சாபம்னா என்ன ஆகும்? அது தவறு, அது தவறு. யோபு சொல்றாரு, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது.
அந்த அப்படிப்பட்ட செல்வ நாட்கள் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். தீமை விட்டு விலகிய யோபு பின் வாழ்க்கை வரும் இந்த துன்பத்தில் யோபு எத்தனை வருஷம் உயிரோடு வந்தான்னு பார்க்கோம்னா யோபு 42:12-16 வரை பார்ப்போம். இதற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு தன் பிள்ளைகளையும் கண்டார். பதில் அந்த அர்ப்பணிப்பு கண்ட 140 வருஷம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். யோபு 29 பார்க்கும் 6 முதலாக. இந்த யோபு பட்டண வீதியில் அவர் போய் உட்காரும் பொழுது வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள். வீணான வார்த்தைகள் வராது. முதியோர் எழுந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறது நிறுத்தி கொள்வார்கள். கையினால் வாயை மூடிக்கொள்வார்கள். பேசும் பெரியோர் சத்தம் அடங்கி நாக்கு மேல் நாவோடு ஒட்டிக்கொள்ளும். யோபு சாட்சி வாழ்க்கை. முறையீடு ஏழையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். அவருடைய வாழ்க்கையில் பற்றியலாம் எப்படிப்பட்ட ஆள் ரட்சிச்சிருக்கார் பற்றியலாம் நான் நினைக்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்கும். யோபுடைய வாழ்க்கை. கவனமாக இருங்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, கவனமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். செய்தியின் தலைப்பு எச்சரிக்கையாக இருங்கள். எல்லா ரீதியிலும் கவனமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க் 4:24 பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதே கவனியுங்கள். நாம் எப்படி அழைக்கிறோமோ அந்த அளவில் மீண்டும் அழைக்கப்படும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் நமக்கு வரும். அதில் மாற்றமே இல்லை. மாடியிலேருந்து பார்ப்பீங்க, கீழேருந்து பார்ப்பீங்க, வீட்டிலேருந்து பார்ப்பீங்க. அவசரமாக ஸ்கூலுக்கு புறப்படும்போது பார்த்துக்கிட்டு இந்த டிவி நிகழ்ச்சி, ஜாஸ்பா டிவி நிகழ்ச்சி வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7 to 7 இருந்து செய்தியை பாருங்கள். அந்த செய்தியில் எதுவும் சந்தேகம் இருக்குமானால், ஜெப குறிப்புகள் இருக்குமானால் அந்த கீழே நம்பர் வரும். 97 15 31 79 94. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா ஆலோசனை தருவேன். தேவனுடைய சமூகத்தில் தேவன் தான் வழி நடத்துவார். அருமையான வார்த்தையை பார்க்கின்றோம். கவனியுங்கள். நான் எப்படி இந்த ஊரில் நம்ம அள்ளி விதைக்கிறோம், அதை அளவில் மீண்டும் நாம் எந்த விளைக்கிறோமோ எதை அளக்கிறோமோ அதான் மீண்டும் நமக்கு கிடைக்கும். மார்க் 4:26 தேவனுடைய ராஜ்யமானது எப்படி எதற்கு சமமானது? மனுஷன் நிலத்தில் விதைத்த விதைக்கு 4:27 பார்க்கும். மனிதன் இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைக்கிறது. பயிரிடுகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. விதையை விதைச்சிருந்தா முளைக்கும் போது முடிச்சிருந்து பார்க்க முடியுமா? முடியாது. முளைச்சிக்கிட்டே இருக்கும். அதோடைய தன்மையை அது செய்யும், அதோடைய வேலையை அது செய்யும். விதை வசனத்தை விதை, நன்மைகளை விதை, அருமையான காரியங்களை விதை. எதிர்பாராக விதைச்சு பாருங்க, நன்மையை தருவார் ஆண்டவர். நன்மை தருவார், கிருபை தருவார். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றும் 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 உள்ளது என்பதை பார்ப்போம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவ திட்டத்தை தீர்மானத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அருமையான செய்தியின் தலைப்பு எச்சரிக்கையாயிருங்கள். எதிர்க்கு எச்சரிக்கையாயிருங்கள். அறுப்பு காலம் வரும்பொழுது தேவ திட்டத்திற்கென்று விதையை நாம் விதைக்கும் பொழுது கண்ணீரோடு விதைத்தாலும் கம்பீரத்தோ அடுப்பேர்கள், கம்பீரத்தோடு அறுப்பேர்கள் என்பதை பார்க்கும். உங்களுடைய முயற்சி ஒன்று வீண் போகாது. தேவ சமுதிரம் எட்டப்படும் என்பதை பார்க்கின்றோம். மார்க் 4:28 நிலமானது முளைப்பையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலன் தானாய் கொடுக்கும். மார்க் 4:29 பார்க்கும். பயிர் விளைந்தது, அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதற்கு ஆட்கள் அனுப்புகிறார். தற்பொழுது மிஷின் உள்ளது. எனக்கு அருமையான தேவச்சனமே, மனிதன் இதற்கு ஒப்பானது பார்க்கின்றோம். பிறக்கும் குழந்தைகள் காலம், கிருபை, கதிர்விடும் காலங்கள், வளர்ச்சியின் காலங்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலங்கள், ஆத்மாதாயம் பண்ணக்கூடிய ஒரு காலங்கள். அறுப்பு காலம் வந்த பின்பு எதற்கும் நேரம் கிடையாது. அறுத்தே ஆக வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் காலம் வந்த பின்பாக நாம் எதையும் மாற்றி அமைக்க முடியாது என்பதை பார்க்கின்றோம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக தேவன் நம்மளை முன்குறித்து தெரிந்து கொண்டார், பேர் சொல்ல அழைத்தார். தேவன் நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார்.
வெட்கப்படுத்தாத தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக பாவியாக காணப்பட்டேன். எந்த இடத்துலையும் லேசாக போய் வம்பெடுத்துருவேன். நியாயத்தை விசாரிக்க மாட்டேன். அடி கொடுப்பேன், அடி வாங்கிட்டு வருவேன். ஆனால் ஒன்று, இந்த வேதம் மட்டும் நான் அறியவில்லை என்றால் என்றோ மண்ணோட மண்ணா போயிருப்பேன் நான் செய்த பாவத்திற்கு. ஆனால் தேவன் என்னை மன்னித்தார். தேவன் என்னை மன்னித்தார். மன்னிக்கின்றவன், தேவனால் மன்னிக்கின்ற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதி என்பதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால், பெரிய கிருபை 31 ஆண்டுகள் நிறைவாகிவிட்டது. தேவ சமாதான சபை ராஜபாளையம் தெற்கு பொன்னோர் EB ஹவுஸ் பக்கத்தில் மாடியில் சபை, கீழே பேக்கரி. பிள்ளைகள் பார்க்கின்றார்கள். எனக்கு அருமையான தேவ சின்னமே, கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது வித்தியாசமான பாத்திரமாக, விடுதலின் பாத்திரமாக, அநேகர் பார்க்கக்கூடிய ஒரு பாத்திரமாக, ஒரு எஸ்தரை போல, முருதகாயை போல தேவன் வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். இது சும்மா இருக்கும் காலம் அல்ல. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், வேதத்தின் காலம், விசேஷித்த காலம். இது சத்தியத்தின் காலம், சும்மா இருக்கும் காலம் அல்ல. விதைக்கக்கூடிய காலம், கர்த்தருடைய திட்டத்தை, தீர்மானத்தை தெரிந்து புரிந்து செயல்படக்கூடிய காலம். கர்த்தருக்காக எளிமை பிரகாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ கிருபை என்றும் உள்ளது. அருமையான இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்க தேவன் கிருபை தந்தாரே, நன்றி. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய தயவு என்றும் உள்ளது. திட்டம், தீர்மானத்தை அறிந்து புரிந்து செயல்படும் பொழுது தேவனுடைய லக்கு நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். யோபுக்குண்டான அனைத்திலும் தேவன் வேலையடித்து பாதுகாத்தது போல இதை பார்க்கின்ற, செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு உண்டான அனைத்திலும் தேவனுடைய கிருபையினால் அவர் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்கின்ற தேவனாக இருக்கின்றார். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தயவு செய்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை எல்லாருமே நீங்கள் கனப்படுத்துங்க, மதிங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபக சக்தி கம்மியாக இருக்கும், மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு தகப்பனா தாயை நினச்சா அவங்ககிட்ட ரிசல்ட்டை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஒரு பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படுகிறீர்களோ அதே மாதிரி அவங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அன்புனால, படிப்புனால பெற்றோராக நினச்சி நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் மூலமாக அநேக மார்க் எடுத்த நல்ல ஒரு வேலை கிடைக்கத்தக்க கருவை தருவார். தேவன் தாமே வழி நடத்துவாராக. டாடி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு MBBS டாக்டர்களும் கத்தாவே நல்ல சரீரபலன் உற்சாகத்தையும் தாங்க. அது மட்டுமல்ல, அரசு துறை இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐயா. உயர் அதிகாரி முதல் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐயா. நீதிபதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், வக்கீல் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐயா. தெய்வமே, தேவநாம மகிமைப்படத்தக்க உதவி செய்யுங்க. தேசத்தை ஆளக்கூடிய அமைச்சர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐயா. பிரதமர் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் தேசத்தில் பாதுகாத்து அநேக ஜனங்களுக்கு முன்மாதிரியாக சாட்சியாக ராஜா நன்றி. உமக்கென்று கணிதர்களுடைய பிள்ளைகளாக வாழ நீர் உதவி செய்ய செபிக்கணும். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எல்லா தேசங்களும் மழையின் மூலமாக செழிப்படைய வேண்டும் ஐயா. தேவைகள் சந்திக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் விளைச்சலை கண்டறியத்தக்க ஒரு குறைவில்லாதபடி நிறைவாக வழிநடத்த தகப்பனே உம்மால் கூடும். எங்களால் ஒன்றுமல்ல, முற்றினுடைய பொற்பாதர் சமர்ப்பிக்கின்றோம். உம்முடைய விளையாட பெற்ற அன்பு ராஜா சோத்திரமையா, இன்னும் நடத்தவும், வாக்கிய செய்யவும், பலப்படுத்த, உயர்த்த உம்மால் கூடும் என்று கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, சோத்திரம் ஐயா. தெய்வமே உமக்கு நன்றி. இரக்கத்தின் ராஜாவே உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. சர்வத்துக்கும் அதிபதியே உமக்கு நன்றி. நீதிமானரே எம்மை துதிக்கின்றோம் ஐயா. நித்திய ராஜாவே உமக்கு நன்றி.